யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதன் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா! என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்தார். என் அன்பு மகனே, இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குயவன் ஒருவன் இருக்கிறான். சாதாரணமான களிமண்ணை வைத்து, ஈர பசை உடைய களிமண்ணை வைத்து நிறைய மண் பாண்டங்களை செய்கிற பணியை அவன் செய்கிறான். அவன் இடத்திற்கு நீ போ, நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உரைத்தார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி, நான் ஏன் ஆண்டவரே அந்த குயவனிடத்திற்கு நான் போக வேண்டும்? அதை எனக்கு இங்கேயே நீர் சொல்லுமே என்றெல்லாம் கேட்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்தான். அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு நேரே கடந்து போனான். அங்கே போன போது ஒரு குயவன் சாதாரணமான களிமண்ணை வைத்து, ஈர பசையுடைய களிமண்ணை வைத்து நிறைய மண் பாண்டங்களை அவன் செய்து கொண்டே இருந்தான். என்ன செய்கிறான்? ஒரு கைப்பிடி நிறைய களிமண்ணை கையில் எடுக்கிறான். ஈர பசையுடைய களிமண்ணை எடுக்கிறான். அதை அந்த திரிகையில் தூக்கி போடுகிறான். அது அப்படி உருண்டு திரண்டு வருகிறது. ஒரு அழகிய மண்பாண்டமாய், கனத்துக்குரிய மண்பாண்டமாய் அது உருவெடுத்து வருகிறது. அதை கொண்டு போய் ஒரு சைடிலே போய் வைக்கிறான். ஆண்டவரும் இதைத்தான் நீ பார் என்று சொல்லி இருந்தார். ஆகையினால் இந்த அருமையான எரேமியா தீர்க்கதரிசி என்ன சம்பவிக்கிறது என்று அதை நன்றாகவே உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருந்தார். என்ன நடந்தது? ஒரு கைப்பிடி நிறைய ஈர பசையுடைய களிமண்ணை எடுத்து திருகிலே தூக்கி போட்டான் அந்த குயவன். அது அப்படியே உருண்டு திரண்டு வந்தது. என் அன்பு பிள்ளை, ஒரு அழகிய மண்பாண்டமாய் கையில் வந்தது. அந்த மண்பாண்டத்தை கையில் எடுத்து என் அன்பு பிள்ளையை கீழே வைக்க முற்படுகிற போது அந்த குயவன் கையிலேயே அது டப்பென்று உடைந்து போய்விட்டது. கையிலே அது கெட்டு போய்விட்டது. ஐயோ, என் கையிலே உடைந்து போய்விட்டதே, ஐயோ அது கெட்டு போய்விட்டதே என்று சொல்லி அந்த குயவன் அதை என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி அந்த எரேமியா தீர்க்கதரிசி அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த குயவன் என்ன செய்தான்? அதை தூக்கி எறியவில்லை, அதை எறிந்து விடவில்லை. தன்னுடைய கையில் வைத்து நன்றாய் பிசைந்தான். கூட கொஞ்சம் தண்ணீரை விட்டு நன்றாய் பிசைந்தான். அந்த உடைந்து போன, தன் கையில கெட்டு போன அந்த மண்பாண்டத்தை எடுத்து திருகிலே தூக்கி போட்டான். மீண்டும் அது அழகான ஒரு உருவில், ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் உருவெடுத்து வந்தது. அதை கொண்டு போய் ஒரு சைடிலே போய் வைத்தான். இப்போதான் ஆண்டவர் பேசினார். என் அன்பு மகனே எரேமியா, என்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அப்பா. அவர்கள் உடைந்து போயிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை இந்த மண்பாண்டம் எப்படி உடைந்து போயிருக்கிறதோ அதே போல அவருடைய குடும்ப வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிறார்கள். பிள்ளைகளின் காரியத்தில் உடைந்து போயிருக்கிறார்கள். செய்கிற ஊழியத்தில் உடைந்து போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் உடைந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லு. உங்களுக்கு ஒரு குயவன் ஒருவர் இருக்கிறார். உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப செப்பனிட்டு வாழ வைக்கிறதற்கு உங்களுக்கு ஒரு குயவன் ஒருவர் இருக்கிறார் என்று என் ஜனமாகிய அந்த இஸ்ரவேலிடத்தில் போய் சொல் என்று சொல்லி கர்த்தர்
எரேமியா தீர்க்க தரிசனத்திலே கூறினார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பண்டிகை நாட்களில் நீங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உடைந்து போயிருக்கலாம். உள்ளம் உடைந்து போயிருக்கலாம், சரீரம் உடைந்து போயிருக்கலாம், குடும்பம் உடைந்து போயிருக்கலாம். இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் நீங்கள் உடைந்து போய் வந்திருந்தாலும் சரி, உங்களை திரும்ப வணைகிற ஒரு தேவன் இருக்கிறார். திரும்ப வாழ வைக்கிற தேவன் இருக்கிறார். திரும்ப ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். இழந்து போனதை திரும்ப தருகிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஜாதி மதம் பேதமின்றி ஒவ்வொருவருக்காகவும் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் பிரியப்படுகிறார். இன்று இரவு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில் நீங்கள் உடைந்து போயிருந்தாலும், ஆண்டவரே குயவனே என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கட்டாயம் இறங்கி வருவார், உங்களை தொடுவார், உங்களை திரும்ப வணைந்து வாழ வைப்பார். ஆண்டவர் அந்த எரேமியா தீர்க்கதரிசனத்தில் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் குயவனாயிருக்கிறேன், என் ஜனமாகி இஸ்ரவேலர்கள் என் கைக்குள்ளே களிமண்ணாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம்தான் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிற தெய்வம், குயவன். நாங்கள் உங்கள் கைக்குள்ள சாதாரணமான களிமண், சாதாரணமான களிமண், ஈர பசையுடைய களிமண்ணாக. இன்னைக்கு யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பா கையில், குயவன் கையில் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை திரும்ப வணைவார், திரும்ப வணைவார். என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் உடைந்து போயிருந்தாலும் அந்த சூழ்நிலையில் மத்தியில் திரும்ப வணைவார். எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் உங்களை தலை நிமிர்ந்து நடப்பதற்கு செய்வார். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்த வேண்டும்? மண்ணென்று நம்மை தாழ்த்த வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதி மனிதனாகிய ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார். நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சாதாரணமான மண். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்களும் சொல்லுங்கள், எங்கள் ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் மண். நாங்களும் மண்ணு தான்ப்பா, உடைந்து போய் வந்திருக்கிறோம். கணவன் மனைவி என்று உடைந்து போய் பிரிந்து வந்திருக்கிறோம். குடும்பத்தில் இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இல்லாததனால் உடைந்து போய் வந்திருக்கிறோம். குடும்பத்தில் இந்த பிரச்சனையினால் உடைந்து போய் வந்திருக்கிறோம். இந்த தோல்வியின் நிமித்தமாய் உடைந்து போய் வந்திருக்கிறோம். இந்த இழப்பின் மத்தியில் உடைந்து போய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒரு ஈர மண்ணாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி உங்களை தாழ்த்துவீங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆதாமை நோக்கி, ஆதாமே நீ மண்ணா இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ மண். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்களை தாழ்த்துவீங்கன்னு சொன்னோம், அவர் இறங்கி வருவார். என்ன சூழ்நிலையில் உடைந்து போயிருந்தாலும், சின்ன பின்னாமா உடைந்து போயிருந்தாலும், உங்கள் வாழ்வை திரும்ப அவர் வணைந்து வாழ வைப்பார். யோபு 33:6 சொல்லுகிறது, யோபுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் எலிகு. எலிகு சொல்லும்போது சொல்லுகிறான், நான் தேவனால் உண்டானவன், மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். எத்தனை தாழ்மை பார்த்தீர்களா? குயவனாகிய தேவன் என்னை உருவாக்கினார், ஆனால் நானோ மண். இன்று இரவு யார் யாரெல்லாம் உங்களை தாழ்த்துறீங்களோ, என்னென்ன காரியத்தில் உடைஞ்சிருந்தாலும் சரி, ஐயோ இந்த படிப்புல நான் தோல்வி, இந்த உயர் கல்வியில தோல்வி, என்னுடைய திருமண வாழ்க்கையில தோல்வி, என் பிசினஸில் தோல்வி, இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இறங்கி வருவார். என் அன்பு தேவப்பிள்ளையே,
உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 103:14 சொல்லுகிறது, நம்முடைய உருவம் என்னதென்று அறிவா மண் என்று நினைவு கூறுகிறார். பைபிள் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை பார்க்கும்போது, ஒருவேளை அவர்களுக்கு இந்த உலகம் ஐஸ்வர்யவான், செல்வந்த, பட்டதாரி என்றெல்லாம் பல பட்டங்களை சூட்டலாம். ஆனால் தெய்வம் பார்க்கும்போது மண்ணென்றே பார்க்கிறார், மண்ணென்றே பார்க்கிறார். சங்கீதம் 10:18 வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார், மண்ணான மனிதன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நான் சாதாரணமான மனிதன் ஆண்டவரே. ஒருவேளை பணம் இருக்கலாம், சொத்து சுகங்கள் இருக்கலாம், ஒருவேளை வீட்டில் ஏற்ற வேலையாட்கள் இருக்கலாம், என் அன்பு தேவப்பிள்ளை அதிகாரங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில கூட நீங்க உடைந்து போய் வந்திருப்பீங்கன்னா, நான் மண்ணு நீ சொல்லுங்க, நான் மண்ணு நீ சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வணைவார். ஏசாயா 64:8 வாசித்து பாருங்கள். பக்தன் சொல்லுகிறான், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்க யாரு? களிமண். மண்ணுன்னு கூட சொல்லல, களிமண். திடீர்னு ஒருத்தர் சொல்றார், உன் மண்டையில களிமண் தான் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, விட்டுருவோம் அந்த ஆளை. என்ன மாதிரி சொல்லிட்டான் பாரு, ஏன் மண்டையில களிமண் இருக்குன்னு சொல்லிட்டானே. என் அன்பு பிள்ளையை, பைபிள் சொல்லுகிறது, நாங்களே களிமண். இன்று இரவு உங்களை அப்படி தாழ்த்துவீர்களா? ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்துவீர்களா? 2 கொரிந்தியர் 4:7 என்ன சொல்லுகிறது? இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த கிறிஸ்து இயேசுவாகிய பொக்கிஷத்தை நாங்கள் இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களை நீங்களே தாழ்த்துவீர்களானால் ஆண்டவர் இறங்கி வருவார், உங்களை தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு விதமான கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்களா? தோல்வியின் மத்தியில் வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு துன்பம் துயரத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திரும்ப வணைந்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள். உடைந்து போன சிலரை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து, அந்த உடைந்து போன அவருடைய வாழ்க்கை உடைவதற்கு காரணம் என்ன என்பதை நான் சொல்லி, அந்த உடைந்து போன அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை, உடைந்து போனவர்களை ஆண்டவர் எப்படி திரும்ப வணைந்து வாழ வைத்தார் என்கிறதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க பிரியப்படுகிறேன். முதலாவது ஒரு மனிதரை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 31:12 எடுத்தவரில் ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு மனிதன் புலம்புகிறான், இங்கே ஒரு மனிதன் தவித்துக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்லுகிறான்? உடைந்து போன ஒரு பாத்திரம் எப்படி இருக்குமோ அப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் யார்? உங்களை போல என்னை போல ஒரு சாதாரணமான மனிதன் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. யார் சொல்லுகிறது? தாவீது அரசன் சொல்லுகிறார். சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய அந்த தாவீது அரசன் சொல்லும்போது சொல்லுகிறான், உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல என் வாழ்க்கை இருக்கிறது என்று கண்ணீர் வடிக்கிறான். தாவீது என்று சொன்னவுடனே நமக்கு ஞாபகம் வருகிற காரியம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். சாமுவேல் தீர்க்கதரிசி போகிற போது தாவீதினுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைங்களையும் காண்பித்தார். ஆனால் எல்லா பிள்ளைங்களையும் ஆண்டவர் நிராகரித்தார். கடைசியா ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிற வேலை செய்கிறான் என்று சொன்னபோது அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆகையினால்
அந்த தாவீதை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டவன் இந்த ஆடு மேய்க்கிற இந்த தாவீது தான் என்று கர்த்தர் கூறினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறான். என் அன்புக்குரியவர்களே, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாதாரணமான மனிதன் அல்ல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் சொல்றான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறான். ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கரடியும் சிங்கமும் அந்த ஆடுகளை பிடிப்பதற்காக வருகிறது. அந்த கரடியினுடைய வாயை, சிங்கத்தின் வாயை நாய் வாயை கிழிக்கிற மாதிரி கிழித்து அதை தூக்கி எறிந்து சென்ற ஒரு மனிதன் தான் இந்த தாவீது. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய கோலியாத்து வந்து நிற்கிறான், ஆடை கூட அணியாமல். அந்த பெரிய கோலியாத்துக்கு முன்பதாக இந்த தாவீது சாதாரணமான கூழாங்கல்லை வைத்து அந்த பெரிய கோலியாத்தை கொன்று குவித்தவன், ஒரு மா வீரன். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் இந்த தாவீதை போல ஒரு மேன்மையான ஒரு மனிதனாய் குடும்பமாய் இருக்கலாம், நிறைய அந்தஸ்துடையவர்களாய் இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், அதிகாரியாய் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை உடைந்திருப்பது உங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு தானே தெரியும். தாவீது அரசன் சொல்லுகிறான், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம். அவனுடைய வாழ்க்கை உடைவதற்கு காரணம் என்ன? என் அன்பு பிள்ளைகளை, ஒரு நாள் தாவீது என்ன செய்கிறான்? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற மும்முரமான காலகட்டத்தில் உப்பரிக்கையில் உலாவிக் கொண்டிருக்கிறான். நிற்கத்தகாத இடத்துல நிற்கிறான். யுத்தம் நடக்கிற நேரத்தில் எங்க நிற்கணும் ராஜா, அங்க இருக்காம உப்பரிக்கையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுகிறதை பார்த்தார். ராஜாவா இருந்தபடினால் அந்த பெண்ணுடைய அழகை மயங்கியவராக அந்த பெண்ணை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, நான் ஒரு ராஜா என்கிற அந்த துணிகரத்தினால அந்த பெண்ணை வரவழைத்து அவளோடு கூட தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டான். நாட்கள் கடந்தது. அவளுடைய கணவர் உரியா என்று சொல்லக்கூடியவன் தாவீது அவருடைய அந்த யுத்த களத்தில் அங்கே ஒரு சோல்ஜராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகினால் திடீரென்று ஒரு நாள் சொல்லி அனுப்புகிறாள், ஐயா நான் கர்ப்பவதியாய் இருக்கிறேன் என்று சொல்லி. தாவீதுக்கு பயம் வந்து விட்டது, நடுக்கம் வந்து விட்டது. ஐயோ இவ்வளவு சீரியஸா போன்னு நினைக்கலையே என்று சொல்லிட்டு என்ன ஒரு காரியம் ராஜ தந்திரமாய் செய்தார். உன்னுடைய கணவர் உரியாமை வரவழைக்கிறேன், அவன் உன் வீட்டுக்கு வருவான், இந்த பள்ளி அவன் மேலேயே விழுந்துவிடும் என்று அந்த மனிதனை வரவழைத்து நயமாய் பேசி, நீ உன் வீட்டுக்கு போ, உன்னுடைய மனைவியோடு மகிழ்ந்திரு என்றெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆனால் இந்த உரியா என்ன செய்தார்? ராஜாவை விட்டுட்டு நானும் என் குடும்பம் என் வீடு நீ போவனா? இல்லை இல்லை, அரண்மனை முத்தத்திலேயே படுத்து கிடந்தான். வேலையாட்கள் வந்து கூறினார்கள். தாவீது யோசித்தான், ஐயோ இந்த பள்ளி நம்ம மேல விழுந்துடக்கூடாத, இந்த பயலை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணுமே. அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்தான் பாருங்கள். அவனுக்கு ஒரு விருந்து வைத்தான், மதுபானத்தினால் விருந்து. மதி மயங்கி வீட்டுக்கு போய்விடுவான், அந்த பள்ளியில் இருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று நிறைய குடிக்க வைத்தான். அவனோடு கூட விருந்து பண்ணினான். எனினும் அந்த உரியா என்ன செய்தான்? எப்படி நான் ராஜாவை விட்டு போவேன்? யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது என் வீட்டுக்கு நான் போவேனா என்று அந்த அரண்மனையிலேயே படுத்து கிடந்தான். இந்த ராஜாவுக்கு தெரிந்தது, இந்த பையன் வீட்டுக்கு போக மாட்டான், கண்டிப்பா நமக்கு கெட்ட பேர் வந்துடும். என்ன செய்யறது? அவனையை வரவழைத்து அவன் கையில் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தான்.
அங்க யோவாப்பு ஒரு படை தலைவன் இருப்பான் பாரு, அவன்கிட்ட போய் கொடு என்று சொல்லி அவனும் உண்மை உத்தமமாய் போய் கொடுத்தான். அதுல எழுதப்பட்டிருந்த ஒரு வார்த்தை, யுத்தம் நடக்கிற மும்முரமான இடத்துல இவனை விட்டுட்டு நீங்க பின்வாங்குங்க, இவன் சாகட்டும் என்று சொல்லி அதில் எழுதியிருந்தது. முதல்ல இச்சை என்கிற ஒரு பாவம், இரண்டாவது அவனை அழைத்து அவனுக்கு மதுபானத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு பாவம், என் அன்பு பிள்ளையை பச்சைபாலோடு கூட துணிகரமான ஒரு பாவம். அந்த பாவத்தை மூடி மறைக்கிறதற்கு அடுத்த ஒரு முயற்சி கொலை. என் அன்பு தேவ பிள்ளையை, ஒரு பாவத்தை மூடுவதற்கு இன்னொரு பாவம், இன்னொரு பாவம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவம் பெருக்கெடுத்து காணப்படுவதற்கு காரணம், என் அன்பு பிள்ளையே, ஒரு பொய்யை மறைக்கிறதற்கு இன்னொரு பொய் சொல்ற மாதிரி, ஒரு பாவத்துக்கு மேல ஒரு பாவம் என்று சொல்லி இந்த தாவீதுடைய வாழ்க்கை துணிகரமாக இருந்தது. உரியா கொலை செய்யப்பட்டான். நடந்த காரியம் 40 நாள் அவளை இளவு கொண்டாட விட்டான், பச்சைபாலை. என்ன நடந்தது பாருங்கள். 40 நாள் அவளை அழைத்து, என்னுடைய சோல்ஜர் ஒருத்தனுடைய மனைவி விதவையா இருக்கக்கூடாது, என் நாட்டில் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி நீ நல்லது செய்யற மாதிரி எல்லாருக்கு முன்னாலையும் அந்த பச்சைபாலை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நாட்கள் கடந்தது, நாட்கள் கடந்தது. தவறான விதத்தில் கர்ப்பவதியான அந்த பச்சைபாலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பிள்ளை ஒன்று பிறந்தது. பைபிள் சொல்லுகிறது, ஒரு ஆண் பிள்ளை ஒன்று பிறந்தது. தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவலட்சணமாய் பிறந்தது, கேவலமாய் பிறந்தது. ஒருவேளை ராஜாவுக்கு பிள்ளை பிறக்குன்னா ஊரே வந்து பார்க்க வரும், பிள்ளை அவ்வளவு அழகாய் இருக்க வேண்டும். ஆனா இந்த பிள்ளை அவலட்சணமாய் இருக்கிறது, கேவலமாய் இருக்கிறது. அப்பதான் இந்த தாவீது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் மண்டிட்டு கிடக்கிறாரு. ஐயோ, நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாய் கண்ணோக்கி பாரு, இந்த பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கொடும், இந்த பிள்ளைக்கு ஒரு ஜீவனை கொடும், இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கொடும் என்றெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் உபவாசத்தோடு கண்ணீர் வடித்து அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்போதான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார், நாத்தான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி போய் சொன்னான், எப்பா தாவீது, நீ அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் சரிதான், நீ ஏன் உடைந்து போனாய் தெரியுமா? உனக்கு ஏன் இந்த பிள்ளை அவலட்சணமா கேவலமா பறந்திருக்கு நீ உனக்கு தெரியுமா? நீ செய்த பாவம் பா. நீ உரியாவின் மனைவி, அடுத்தவன் மனைவிய உனக்கு எடுத்துக்கிட்டிய, அவளோட தவறான வாழ்க்கை நீ வாழ்ந்திய, யாரும் பார்க்கல, 4 சுவருக்குள்ள பண்ற தப்பு யாருக்கு தெரிய போகுது? அப்படி நீ உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்தி துணிகரமா இந்த தவறான வாழ்க்கை நீ வாழ்ந்திய, அதற்கு கிடைத்த பரிசு தான் இந்த பிள்ளையை கர்த்தர் அடித்திருக்கிறார். இந்த பிள்ளைக்காக நீ பிரார்த்தனை பண்றதை காட்டிலும், ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி நீ ஆண்டவர் பக்கமாய் மனம் திரும்புறது நல்லது என்று சொல்லி என் அன்பு பிள்ளையை தைரியமாய் அந்த தாவீதுடைய பாவத்தை குறித்து அந்த தாவீதுக்கு இந்த நாத்தான் தீர்க்கதரிசி உரைத்தார். ஒருவேளை இந்த தாவீது ராஜா நினைச்சிருந்தா, நான் ஒரு ராஜா, எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா என்று சொல்லி அவருக்கு விரோதமா செயல்பட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, இந்த தாவீது ராஜா ஒரு சிறு பிள்ளையை போல மாறிவிட்டார். என்ன சொல்லுகிறார்? ஐயோ, நீர் சொல்லுகிறது உண்மை, நான் செய்த ஒரு பெரிய தவறு. ஐயோ, இந்த பச்சைபாலுடைய மேட்டர் தான். என் வாழ்விலே நான் எந்த ஒரு தவறையும் நான் செய்யவில்லை, எந்த ஒரு தப்பு தண்டால் பண்ணவில்லை.
இந்த ஒரே ஒரு பாவம் துணிகரமாய் நான் செய்தது உண்மைதான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறதற்கு காரணம் என்னுடைய பாவம் தான் என்று சொல்லி என் அன்பு பிள்ளையே, நாத்தான் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் எழும்பாம அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் தன்னையே தாழ்த்தினான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? தன்னுடைய பாவங்களை மூடிக்கொள்ளவில்லை, தன்னுடைய அக்கிரமத்தை மூடிக்கொள்ளவில்லை, பாவங்களை அறிக்கையிட்டான். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் கண்ணீர் வடிக்கிறான். சங்கீதம் 51வது சங்கீதம் பாவ அறிக்கை சங்கீதம் என்று சொல்லி லண்டன் டேஸில் எல்லாம் நாம் வாசிக்கிறது உண்டு. அந்த 51வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவாதி தேவனுடைய சமூகத்தில் பக்தன் தாவீது என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இறங்கும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். 51:2 என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். 3வது வசனத்தில் சொல்லுகிறான், என் பாவம் எப்பொழுது என் கண்ணு முன்னாலே நிற்கிறது ஆண்டவரே. ஐயோ, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டேன், ஆனால் இந்த பாவம் என் கண்ணு முன்னாலே நின்றுட்டு இருக்குது ஆண்டவரே. உரியாவுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, பட்சேபாளுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேனே ஆண்டவரே, அடுத்தவன் மனைவிட்ட தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே. ஐயோ, அந்த பாவம் என் கண்ணு முன்னாலேயே நின்றுட்டு இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான் 6வது வசனத்துல, இதோ உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்க, ஆனா என் உள்ளத்துல உண்மை இல்லப்பா, நான் உண்மை இல்லாம வாழ்ந்துட்டேன், ஐயோ என்ன மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்றான். சங்கீதம் 51:7 வாசித்து பாருங்கள். பக்தன் தாவீது சொல்லுகிறான், என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் செய்த பாவத்தினால் கூட உங்கள் வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு பாத்திரம் உடைந்திருக்கிறது போல உங்கள் குடும்பம் உடைந்திருக்கிறதா? கணவன் மனைவி நீ சேர்ந்து வாழ வேண்டியவங்க பிரிந்து வாழ்றீங்களா? வாழ்க்கையில எது எடுத்தாலும் தோல்வி, கண்ணீர் வடிக்கிறீங்களா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அருமையான பக்தன் சொல்லுகிறான், என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும். நீங்களும் கூட சொல்லுங்கள், ஏசப்பா உங்க இரத்தத்தால என்ன சுத்திகரிங்க ஏசப்பா. நான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மதுபானத்தை அறிந்து விட்டேன், சிகரெட்டை புகைத்து விட்டேன், இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி விட்டேன், இந்த ரகசிய பாவம், இந்த ரகசிய துணிகர பாவம், ஆண்டவரே என்ன மன்னிங்க. இன்று இரவு யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுறாங்களோ அவங்கள ஆண்டவர் திரும்ப வணைவார், இழந்து போன ரட்சிப்பை தருவார், இழந்து போன அபிஷேகத்தை தருவார், இழந்து போன பரிசுத்தத்தை தருவார், இழந்து போன கிருபையின் வரங்களை தருவார். என் அன்பு வாலிப தம்பிமா, வாலிப தங்கச்சிமா, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ பரிசுத்தத்தை இழந்திருக்கிறியா? ரட்சிப்பை இழந்திருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லு, நான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க நீ மட்டும் சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். சங்கீதம் 51:10 அருமையான பக்தன் சொல்லுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க கர்த்தாவே என்று சொல்லுகிறார். என் இருதயம் அழுக்கடைந்திருக்கிறது, பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது, தயவு செய்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, அன்றைய இருதயத்தை சுத்தமாக்குங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல தன்னுடைய இரத்தத்தை தெளிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்ட போகிறார். இந்த அருமையான பக்தன் தாவீது தன்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, தன்னுடைய மீறுதலை என் அன்பு பிள்ளையை மூடி ஒளித்து வைக்காதபடி அதை தேவனுடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கல, அந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டான். என்ன செய்தான் பாருங்க, ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா தான் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். ஐயா, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்மளை நியாயம் தீர்க்கிறதற்காக வரல, நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஜாதி மதம் பேதமின்றி யார் ஒருவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுறாங்களோ அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் தயவுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இன்று இரவு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்ன சூழ்நிலையில் நீங்கள் உடைந்து போன நிலைமையில் இருந்தாலும், ஏசப்பா நான் உடைந்து போறதுக்கு காரணம் ஏன் பாவம்தான், ஏன் தவறுதான், ஏன் மீறுதல் தான் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். யாரோ செய்வனை வச்சுட்டாங்க பிரதர், யாரோ பிள்ளி சுனியை வச்சுட்டாங்க பிரதர். இந்த மார்த்தாண்டம் பகுதி, களியக்காவிளை பகுதிக்கு நான் அடிக்கடி ஊழியங்களுக்கு வருகிறது உண்டு. அப்படி வருகிற போதெல்லாம் சில குடும்பத்தார் என்னிடத்தில் சொல்லுவார்கள், என்னன்னே தெரியல பிரதர், இந்த கல்யாண காரியம் நடக்கவே மாட்டேங்குது, இந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இந்த குறிப்பிட்ட பிசினஸ் வளர்ச்சி இல்லாம இருக்குது பிரதர், இந்த வெளிநாடு போகணுங்கிற காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு பிரதர். யாரோ செய்வனை வச்சுட்டாங்க பிரதர், யாரும் செய்வனை வைக்கல. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை. என் அன்பு பிள்ளையை, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா எந்த தீய சக்தியும் உனக்கு விரோதமா செயல்படவே படாது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை உடைகிறதற்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய மீறுதல். இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஒருவேளை ஆண்டவருடைய கரத்தில் இந்த தாவீது அப்படியே ஈர பசையுடைய களிமண்ணா தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. என்ன நடந்தது? அந்த பிள்ளை ஒருவேளை இறந்து போயிட்டது. ஆனா அதே தாவீதுக்கும் அதே பட்சபாலுக்கும் கர்த்தர் திரும்பவுமாக ஒரு பிள்ளையை கொடுத்தார். இழந்து போன பிரகாரமாக ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க, அந்த பிள்ளை ஞானத்துல சிறந்த ஒரு பிள்ளையாக இருந்தது. அதுதான் சாலமோன், அதுதான் சாலமோன் ராஜாவாக திகழ்ந்தான். ஒருவேளை மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையாய் ஒருவேளை தாவீதுக்கும் பட்சேபாலுக்கும் பிறந்தது உண்மைதான் என் அன்பு பிள்ளையே. ஆனா மனம் திரும்பி ஆண்டவருடைய கையில் ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா நான் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையில என் அன்பு தேவனுடைய பிள்ளையே என்ன சம்பவித்தது பாருங்க. இழந்து போனது கர்த்தர் திரும்ப கொடுத்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிருங்க, ஆண்டவரே என் பாவங்கள், அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கண்ணீர் கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார்.
துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பான். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பான். என்று நன்று நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா. என்று நன்று நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா. இயேசு அழைக்கிறான். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறான். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறான். ஹல்லேலூயா. முதலாவது, நம்முடைய வாழ்க்கை உடைகிறதற்கு காரணம் நம்முடைய பாவமாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரைக்குள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பக்தன் யோபுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். ஒரே நாளில் பொல்லாத பிசாசு தேவாதி தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து தேவத்தினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு யோபுடைய குடும்பத்துக்கு நேராக தன்னுடைய கரத்தை நீட்டினான். என் அன்புக்குரியவர்களே, இங்கே பாருங்கள், அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் சூறையாடப்பட்டது. இந்த பக்தன் யோபு என்ன சொன்னான்? என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி, ஒருவேளை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொண்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இரண்டாவது பிசாசு எங்க கையை வைத்தான் பாருங்க. அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள். அதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு பிள்ளைகள் மீது. முதல்ல உடைமைகள் மீது கை வைக்கிறான், அடுத்தது பிள்ளைகள் மீது கை வைக்கிறான். யோபுடைய 10 பிள்ளைங்க ஒரு வீட்டில், மூத்த குமாரனுடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரும் காற்று ஒன்று வந்தது. வீட்டின் 4 திசையிலையும் அடித்தது. 4 மூலையில் வந்து மோதியது. அந்த வீடு நிலை குலைந்து கீழே விழுந்தது. 10 பிள்ளைகளுமே செத்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அருமையான பக்தன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையில நடந்த ஒரு காரியம்தான். இந்த சாத்தான் சொல்றான், ஆண்டவரே அவன் ஒன்றும் சும்மா ஒன்றும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நீங்க அவனை சுத்திலும் வேலி அடைத்து பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. அவனுடைய மனைவி பிள்ளைங்களை உடைமைகளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க. அவன் அதனால நல்லா இருக்கான், அவன் ஆரோக்கியமா இருக்கிறான், ஆகையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை என் கையில தந்து பாருங்க. அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் அடைத்து வைத்திருக்கிற வேலையை தகர்த்து பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில சில இழப்பை கொடுத்து பாருங்க, சில பாடு உபத்திரவத்தை கொடுத்து பாருங்க. அவன் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுகிறானா என்று பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பெர்மிஷனை வாங்கி கொண்டு வந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் உயிருக்கு மட்டும் எந்த சேதம் வரக்கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணு, அவன் என்னை விட்டு பின்வாங்கவே மாட்டான், அவன் உத்தமன், அவன் நல்லவன் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சர்டிபிகேட் கொடுத்தார். என் அன்பு பிள்ளையே, ஒருவேளை ஆடு மாடு ஒட்டகங்கள் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிட்டான். 10 பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சொல்லிட்டான். இப்போ அவன் சரீரத்தையே நான் தொடுறேன், அப்ப அவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினாலே வாதித்தான்.
நிறைய நேரம் நம்ம சொல்லும்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ. ஆனால் பைபிளை வாசித்து பாருங்கள், அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் இந்த பூமிக்கு அதிபதி பொல்லாத பிசாசு. ஆகையினால் அவன் எங்கிருந்து கை வைக்கிறான் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகள், அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினாலேயே அந்த யோபுவை வாதித்தான். ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு நடு வீதியில் உட்கார்ந்து ஒரு உடைஞ்சு போன ஒரு பாத்திரம் எப்படி இருக்குமோ அதே போல பக்தன் யோபு காணப்படுகிறான். ஒரே ஒரு நம்பிக்கை, தன்னுடைய மனைவி மட்டும்தான். நண்பர்கள் எல்லாரும் வந்தார்கள், தூற்றி திரிந்து போனார்கள். உள்ளமே உடைந்து போய்விட்டான் யோபு. எனினும் உன்னுடைய மனைவி இருக்கிறார்கள். இறுதியாய் அவர்களும் வந்தார்கள். சொன்னாங்க, ஆண்டவர் ஆண்டவர் நீ ஓடுனியே, ஆண்டவருக்கு என்று சொல்லி பிள்ளைகளை வளர்த்திய, உன் வாழ்க்கையில் நீ என்னத்தை கண்டு கொண்டாய், என்னத்தை நீ பெற்றுக்கொண்டாய்? நீ ஒரே ஒரு காரியம் செய், நீ சாக போகிறாய், நீ மரிக்க போகிறாய். சாகிறதுக்கு முன்பதாக அந்த கடவுளை உன் வாயினாலே தூஷித்து விட்டு நீ சாகு என்று சொல்லி யோபுவின் மனைவி கூறினார்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம்! உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல பக்தன் யோபுவுடைய வாழ்க்கை காணப்பட்டது. தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே, ஆண்டவருடைய கையில எத்தனையோ நன்மையை பெற்றோமே, இந்த தீமையை நாம் பெறக்கூடாதா என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். யோபு 13:15 வாசித்து பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டால் கூட பரவாயில்லை, அவர் பேரிலேயே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று கூறினார். மரணமே எனக்கு சம்பவித்தாலும் பரவாயில்லை, நான் சாக வேண்டிய நிலைமை வந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை நான் தூஷிக்க மாட்டேன், அவரை நான் அறிவேன், அவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவர் என்னை கொன்று போட்டா கூட பரவாயில்ல, அவர் மீதே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று கூறினார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அதுதான் ஈர பசையுடைய களிமண்ணாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு ஒரு அடையாளம். ஆண்டவரை தூஷிக்கவில்லை, எனக்கு ஏன் இந்த பாடு, அவெல்லாம் நல்லா இருக்கானே, இவெல்லாம் நல்லா இருக்கானே, எனக்கு தான் இந்த வியாதியா, எனக்கு தான் இந்த பிரச்சனையா, நான் பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு ஓடுனேன், ஜபம் நீ ஓடுனேன், கூட்டம் நீ ஓடுனேன், எனக்கு ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்றெல்லாம் அவன் முறையிடவே இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே கடவுள் இருக்கிறாரா, கடவுள் நீ ஒருத்தர் இருக்கிறாரா? என்னிடத்தில் ஒரு அருமையான ஒரு தாயார் சொன்னார்கள், ஐயா எனக்கு 3 பிள்ளைகள் ஐயா, என்னுடைய 3வது பையன் பிறக்கும் போது என்னுடைய அன்பு கணவர் மரித்து போய்விட்டார், ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போய்விட்டார், உலகமே எனக்கு இருண்டு போயிட்டு, உலகமே இருண்டு போயிட்டு, ஆண்டவர் மீது எனக்கு ஒரு பயங்கர கோபம், 3 பிள்ளையை கொடுத்துட்டு இந்த கணவரை எடுத்துட்டாங்களே கடவுள், ஆண்டவர் ஏன் இப்படி செய்தாரு, ஏன் இப்படி செய்தாரு? ஆகினால நான் என்ன செய்வேன் தெரியுமா பிரதர்? ஒரு 80 வயதுடைய ஒரு பாட்டியம்மா என்று சொன்ன ஒரு கதை. அப்படியே காலையில் காப்பி போடுறதுக்காக, தீ பற்றிக்கிறதுக்காக அவங்க தீப்பெட்டியும் பேப்பருமா எடுத்துட்டு போவாங்களாம். பேப்பருக்கு பதிலாக பைபிளை கிழிச்சிட்டு போவாங்களாம். ஆண்டவர் மேலே இருக்கிற கோபத்தில் பைபிளில் ஒரு 10 தாளை கிழிச்சிட்டு போய் அதை அடுப்புக்குள்ள வச்சு தீ குச்சை வச்சு தீப்பை தைச்சு அன்னைக்கு காலையில் பிள்ளைகளுக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்களாம். அவ்வளவு கோபம் ஆண்டவர் மேலே. அந்த கணவர் நிறைய சொத்து வைத்திருந்தார். சொத்தெல்லாம் வித்து 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 பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்க எதிர்பார்க்கிற காலேஜ் என்று தகப்பன் இல்லாத அந்த குறை பிள்ளைங்களுக்கு காணவே கூடாது என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தார்களாம். பிள்ளைகள் நன்றாய் படித்தார்கள், நன்றாய் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமைக்கு வந்தார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த பாட்டியம்மா என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, மூத்த மகன்
குறிப்பிட்ட ஒரு நாட்டில் இருக்கிறான், ஒரு டாக்டராக இருக்கிறான். ஐயோ, அவனுடைய வாழ்க்கை தாறுமாறான ஒரு வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை. ஏற்கனவே அவன் 2 திருமணம் செய்து விட்டான் ஐயா. இப்போது எனக்கு செய்தி வருகிறது, இன்னொரு பெண்ணையும் கூட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி துன்மார்க்கமான வாழ்க்கை பிள்ளை வாழுகிறான். என்னுடைய ஒரு மகன் இது போல ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில உயர்ந்த நிலையில பேராசிரியராக இருக்கிறான். என் பேர பிள்ளை திடீரென்று போன் போடுவான், பாட்டியம்மா எங்க அப்பா குடித்து காலேஜ் முன்னால விழுந்து கிடக்குறாங்க பாட்டியம்மா, குடித்து வெறித்து காலேஜ் முன்னால அவங்க கற்றுக் கொடுக்கிற பிள்ளைங்கள்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி விழுந்து கிடக்குறாங்க பாட்டியம்மா, நாங்கள் போய் தூக்குறதுக்காக போகிறோம் சொல்லிட்டு போவாங்க. நான் என்னுடைய இளைய மகனுடைய வீட்டில் இருக்கிறேன். 24 மணி நேரம் பிள்ளை குடிதான். அவன் ஒரு லாயராக இருக்கிறான். எப்பொழுதும் குடி, எப்பொழுதும் துன்மார்க்கம். 3 பிள்ளைகள் நிமித்தமாக நித்தமும் சாகுறேன் தம்பி, நித்தமும் சாகுறேன், நித்தமும் கண்ணீர் வடிக்கிறேன். என் இளம் வயதில் என் கணவர் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போனாலும் நான் கர்த்தர் கேட்ட சிச்சையில் என் பிள்ளைகளை நான் வளர்த்திருக்கலாம். பைபிளை வாசி, ஜெபி, ஆலயத்துக்கு போ, சண்டே கிளாஸ் போ என்று ஒரு நாள் கூட என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கவே இல்லை, கற்றுக் கொடுக்கவே இல்லை. உன்னை கற்றுக் கொடுத்தேன், உடம்பை வளர்க்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தேன், நல்ல நல்ல ஆடை போடுவதற்கு கற்றுக் கொடுத்தேன், நன்றாய் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தேன். ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, இயேசுவை கற்றுக் கொடுக்கவில்லை. ஐயோ, என் பிள்ளைகள் நிமித்தமாய் நித்தமும் சாகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை பிசாசு நம்முடைய குடும்பத்தை ஏதோ ஒரு விதத்துல உடைக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு உடைந்த பாத்திரத்தை போல நம்முடைய வாழ்க்கையை அவன் மாற்றலாம். அதற்காக ஆண்டவரை மறுதலிக்காதிருங்கள், ஆண்டவர் மேல நீங்க கோபப்படாதிருங்கள், ஆண்டவரை பகைக்காதிருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பக்தன் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொண்டே போட்டாலும் சரி அவர் பேர்ல நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த வார்த்தையை சொல்றோமான்னு பார்க்கிறதுக்கு தான் அத்தனை பாடுகள், அத்தனை இழப்புகள், அத்தனை உபத்திரவங்கள். இன்றும் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் போகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இன்று இரவு என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டா கூட பரவாயில்ல, நான் உங்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும். அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஈர பசையுடைய களிமண்ணா அவருடைய கையில உன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னா என் ஆண்டவரே இறங்கி வருவார். உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப செப்பனிடுவார், திரும்ப செப்பனிடுவார். உங்கள் வியாதி பலவீனங்களை மாற்றுவார். உங்களுடைய குடும்பம் பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பார். இழந்து போன காரியத்திலே என் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி அந்த இழந்து போனதை அவர் உங்களுக்கு திரும்பவுமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதிருங்கள். இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு ஈர பசையுடைய களிமண்ணா அவருடைய கையில ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை உடைவதற்கு காரணம் பிசாசாக இருக்கலாம். இந்த பைபிள் சொல்லுகிற தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினாலே என் அன்பு தேவப்பிள்ளையே உங்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஷார்ட் பீரியட், கொஞ்சம் தான், கொஞ்ச காலம் தான் இருக்குது. அதுக்கு முன்னால ஒரு கூட்ட ஜனத்தை கெடுத்துறணும், அழிச்சிடணும். என் அன்பு பிள்ளையே, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர்றான். பிசாசுடைய ஒரே ஒரு வழி அழிக்க மட்டும்தான் முடியும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட பாதையில கடந்து போறீங்களா? பொல்லாத பிசாசு உங்களை சின்ன பின்னமாக உடைத்து வைத்திருக்கிறானா? ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலும் நின்று
கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஐயோ கைவிடப்பட்டார் போல காணப்படலாம். நிந்தை, அவமானங்கள், என் அன்பு பிள்ளை, இழப்புகள் உங்க வாழ்க்கையில. ஆனா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கைவிடாத ஒரு தேவன் ஒருவர் உண்டு, அவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் எனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு மனிதன் உடைந்து போன ஒரு நிலைமையில அங்கே காணப்படுகிறான். யார் அந்த மனிதன்? 38 வருஷமாக வியாதியினாலே பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்தண்டையில காணப்படுகிற ஒரு மனிதன் தான். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் ஊழியம் செய்த மொத்த காலமே 33½ ஆண்டு காலங்கள் தான். ஆனால் இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த மனிதன் பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த குளத்தண்டையிலே 38 வருஷமாய் வியாதி பலவீனத்தில் அவன் படுத்த படுக்கையாகவே இருக்கிறான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே பாருங்கள், அந்த வியாதியஸ்தனை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு ஒருவர் கூட உதவியாக இல்லை. ஒருவேளை அந்த பெதஸ்தா குளம் அவர் தூதனால் கலக்கப்படுகிற போது யார் ஒருவர் முதல்ல போய் உள்ள இறங்குறாங்களோ, அவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்க சுகமடைந்து விடுவாங்க.
ஆனா இது மனிதனுக்கு ஒருவேளை மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம். 38 வருஷம்லாம் யோசிச்சு பாருங்க. என் அன்பு பிள்ளையை பேர பிள்ளை கூட இருந்திருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவனை கொண்டு போய் அந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதற்கு ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்திலையும் ஏதோ ஒரு வியாதி பலவீனத்தினால நீங்களும் கூட கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இந்த பெதஸ்தா குளத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில, நம்பிக்கை இழந்த நிலைமையில இந்த மனிதன் வியாதியின் நிமித்தமாக ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம் எப்படியோ அப்படி அவன் காணப்படுகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றான். ஆண்டவரே, இந்த குளத்துல அந்த தூதன் கலக்கும் போது ஒருவேளை கொண்டு போய் விடுறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, எனக்கு ஆள் இல்லைன்னு சொன்னான். அதாங்க ஈர பசையுடைய களிமண்ணாம் கர்த்தருடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறது. எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அப்படின்னா ஆண்டவர் நீ அவங்கள வச்சு பார்த்துக்கன்றுவார். இன்னைக்கு ஒரு சின்ன ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அந்த டாக்டர் ரொம்ப பழக்கம், மார்த்தாண்டத்தில் ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அப்போ ஆண்டவர் நீ போய் பார்த்துக்க நீ விட்டுருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே சொல்லுகிறான், எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்ன செய்தார்? உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். 8வது வசனத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இன்று இரவு வியாதியின் மத்தியில் இதில் நீங்க உடைந்து போய் வந்திருக்கிறீங்களா? என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், என் சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குது பிரதர், ஒரு கட்டி இருக்குது, அது என் கையில் தென்படுது. என்னுடைய கணவருக்கோ என் பிள்ளைகளுக்கோ மருமகளுக்கோ கூட நான் சொல்லலை ஐயா, தேவனுடைய ஊழியக்காரர் உங்ககிட்ட நான் சொல்றேன், எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த கட்டி மறையட்டும், நீ பிரார்த்தனை பண்ணுங்க என்று கண்ணீரோடு கூட ஒரு தாயார் சொன்னாங்க. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில கூட இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். வெளியே தெரியாது பிரதர், நான் ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரம், உடைந்து போன ஒரு பாத்திரம். இன்று இரவு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஏசப்பா என்னை தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை என் அன்பு பிள்ளையை நடக்க முடியாத ஒரு நிலைமையில படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா? டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமையில கூட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு குயவன் இருக்கிறார். அவருடைய கையில ஒரு ஈர பசை உள்ள ஒரு களிமண்ணா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை திரும்ப வணைவாரு. என்னுடைய பெயர் ராபர்ட் ஜெபசிங். நாசரேத் என்று சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தரின் பாதம் என்கிற ஊழியத்தை முழு நேரமாக சுவிசேஷகராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 1995வது வருடத்தில் என் வாழ்க்கையில் ஒரு கொடிய விபத்தை நான் சந்தித்தேன். சென்னையில் மவுண்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் என்னுடைய கம்பெனி வளாகத்தில் என் வாகனத்தை நிறுத்திவிட்டு சுமார் 3 அடி உயரமுடைய அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு காஃபி குடிக்கிறதற்காக நடந்து போய் கொண்டிருந்தேன். எதிர்பாராத விதத்தில் 407 ஒரு மினி லாரி ஒன்று மிக கொடிய வேகத்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆகி போன நிலைமையில் என் மேலே வந்து மோதியது. அந்த கொடிய விபத்தில் என் தலையில் பலமாய் அடிபட்டது. மூளையில் இரத்தம் நீர் கட்டியது. மேல் நாடை கீழ் நாடை ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. என் உடல் முழுவதும் மிக பயங்கரமாய் காயப்பட்டது. குறிப்பாக என் இடதுகால் பாத பகுதி 2 துண்டாக முறிந்து போனது. சென்னையில் தயாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுகிற ஒரு மனிதன் என்னை கண்டெடுத்து தன் ஆட்டோவிலை வைத்து
ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்றில் என்னை தூக்கி அவசர சிகிச்சை பிரிவில் போட்டுவிட்டு என் பாக்கெட்டில் இருந்த கம்பெனி கார்டை எடுத்து என் கம்பெனிக்கும் என் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தினார். எல்லாரும் வேக வேகமாய் வந்தார்கள். டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் பிழைக்கிறது அரிதான ஒரு காரியம். அவர் சரீரத்தில் இருக்கிற இரத்தமெல்லாம் வெளியேறிவிட்டது. அவருடைய இடதுகால் பாத பகுதி 2 துண்டாய் முறிந்திருக்கிறது. தலையில் பலமாய் அடிபட்டு மூளையில் இரத்த நீர் கட்டியிருக்கிறது. மேல் நாளை கீழ் நாளை பிணைக்கப்பட்டிருக்கிறது. இவர் பிழைக்கிறது ஒரு அரிதான ஒரு காரியம். முதல்ல காலை கட் பண்ணி எடுக்கணும், அந்த இரத்தத்தை ஸ்டாப் பண்ணணும், பின்பு நாங்க இரத்தத்தை ஏற்றி அவரை காப்பாற்ற வேண்டும். ஆகையினால முதல்ல காலை கட் பண்ணி எடுக்கணும் சொல்லி சொன்னாங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்க சரின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற டாக்டர் சொன்னாங்க, காலை கட் பண்ணி எடுக்கும் போது இவர் மரித்து போய் விடுவார் என்று சொல்லி அந்த காலுக்கு ஒரு மாற்று சிகிச்சை செய்து என்னை கொண்டு போய் அவசர சிகிச்சை பிரிவில் கொண்டு போய் வைத்தாங்க. எண்ணற்ற நாட்களாக என் அன்பு பிள்ளை எனக்கு தீவிரமான சிகிச்சைகளை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் மத்தியில் எனக்கு சுயநினைவு வந்தது. டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் உயிர் பிழைக்க வச்சிட்டோம், அடுத்த ஒரு காரியம் இந்த காலை கட் பண்ணி எடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொன்னாங்க. ஒரு மிஷின்ல போய் காலை வைக்க வேண்டும், அந்த மிஷின் காலை கட் பண்ணும், அதை கொண்டு போய் மண்ணிலே புதைக்க வேண்டியதுதான். 1/2 மணி நேரம் இந்த ஆபரேஷன் என்று சொல்லி இருந்தார்கள். என்னுடைய பெற்றோர் எல்லாம் அதற்காக காத்திருக்கிறார்கள். இப்பொழுது காலை வெட்டி கையில் தருவார்கள், அதை கொண்டு போய் மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த கால் மண்ணுக்கு புதைத்து விடலாம் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். அப்போதான் அங்க இருக்க ஒரு டாக்டர் சொன்னார், இது ஒரு மெடிக்கல் காலேஜ், நிறைய மாணவ மாணவியர் நம்மகிட்ட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காலின் பாத பகுதியை கற்றுக் கொடுக்கலாமே, ஏன் இந்த காலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தார். 1/2 மணி நேரம் நடக்க வேண்டிய ஆபரேஷன் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மணி நேரமாய் மாற்றப்பட்டு விழுந்து போன இடதுகால் பாத பகுதியை சிறு சிறு கம்பி, பிளைட், ராட், பெரிய பெரிய ரிம்மெல்லாம் வைத்து வெளியே கொண்டு வந்தாங்க. பெற்றோர் அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு பொய்க்கால், இந்த காலை வைத்து இந்த மனிதனால் நடக்க முடியாது என்று டாக்டர்கள் கூறினார்கள். 2 கிளட்ச் வாங்கிக் கொள்ள வேண்டும், 3 வீல் சைக்கிள் வாங்கிக் கொள்ள வேண்டும், இதுதான் அவருக்கு நிரந்தரம் என்று சொல்லி எனக்கு கூறினார்கள். ஒவ்வொரு நாள் காலை வேளையில் டாக்டர்கள் வருவார்கள், என் முதுகு தண்டுவடத்திலே ஊசியை போடுவார்கள். அப்படியே 2 காலும் மரத்து போய்விடும். பின் அந்த காலை சுத்தம் செய்வார்கள். ஒவ்வொரு நாளுமே செத்து பிழைக்கிறது போலதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, டாக்டர் சொன்னாங்க, மேல்நாட கீழ்நாட பூட்டி இருக்குது, வாய் திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆகையினால இவருக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு நாங்க யோசிக்கிறோம், ரத்தம் குளுக்கோஸ் எத்தனை நாளைக்கு நம்ம ஏத்திட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையில ஒரு துவாரம் இட போகிறோம், அதனால இவருக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்கலாம் சொல்லி சொன்னாங்க. என்னுடைய பெற்றோர் சரின்னு சொன்னாங்க. என்ன ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. என்னுடைய அப்பாவை அழைத்து சொன்னாங்க, இந்த ஆபரேஷன் கொடிய ஆபரேஷன், ஒருவேளை உங்களுடைய பிள்ளை மரித்தும் போகலாம் என்று சொன்னாங்க. எங்க அப்பாவுக்கு நான் 4வது பையன். எங்க அப்பா சொன்னாங்க, என் பிள்ளை செத்து போவான் சொன்னா இந்த ஆபரேஷனை பண்ண வேண்டாம் சொல்லிட்டு என் அன்பு பிள்ளையை அப்படியே என்னை செங்குத்துக்கா தூக்கிட்டு அந்த தனி அறையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லா டாக்டர்களும் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையின் கெடுதிக்கு காரணமே உங்க அப்பா தான், இந்த ஆபரேஷன் வேண்டாம் நீ தூக்கிட்டு வந்துட்டாரு, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று சொல்லி கோபத்தோடு கூட அந்த அறையை விட்டு வெளியே போனாங்க. பேச முடியாதவனா என் கரங்களை அசைத்த போது என்னுடைய தகப்பனார் தன் தலையில கையை வைத்து அழுது கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே கடந்து போனார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் டாக்டர்கள் வருவார்கள், வழக்கம் போல முதுகு தண்டுவடத்திலே ஊசி போடுவார்கள், 2 காலம் மரத்துறோம், பின்பு காலை சுத்தம் செய்வாங்க. ஒரு நாள் காலை வேளையில ஒரு டாக்டர் வருகிறார். இந்த கால் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு நீ பார்ப்பார், நன்றாக இருந்தால் தொடர்ந்து சிகிச்சை, இல்லாட்ட முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாரோ அதுபடியே நாம் செய்ய போறோம் சொல்லி அந்த டாக்டருடைய வருகைக்காக எல்லாரும் காத்து கொண்டிருந்தாங்க. ஒரு காலை வேலை அது,
படுத்த படுக்கையா இருக்கிறேன். அந்த டாக்டருடைய வருகைக்காக எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி அந்த அறைக்குள்ள ஒருவர் வருகிறதை நான் கண்டேன். பிரியமானவர்களே, நான் கண்ட ஒரு தெளிவான ஒரு காட்சி, ஒரு கை அப்படியே வந்து படுத்த படுக்கையா இருக்கிற என் ஷோல்டர்ல, தோள்பட்டையில அப்படி கையை வச்சுட்டு அப்படி எடுக்கிறத கண்டேன். என்ன அறியாம எனக்குள்ள ஒரு வல்லமை வந்து இறங்கியது. படுத்த படுக்கையாவே இருந்த நான் அப்படி எழுந்து உட்கார ஆரம்பித்தேன். ஒரு கொட்டாவி விட்டது போலதான் இருந்தது. பட பட படன்னு என் வாய் நன்றாக திறந்து விட்டது. அப்படி அப்பா அம்மாவை அழைத்தேன். யாரோ வந்து என்னை தொட்டது போல இருந்தது. என் வாய் திறந்துட்டு என்று சொன்னேன். உடனே டாக்டருக்கு அறிவிச்சாங்க. டாக்டர்ஸ் நம்பவே இல்லை. வாய் திறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஓட்டமா ஓடி வந்து பார்க்க வந்தாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு மனிதனுடைய வாயின் விரிவாக்க 4 விரற்களை வாயை திறந்து வச்சு காமிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வாயை திறந்து அப்படியே 4 விரற்களையும் வாயில வைத்து காண்பித்தேன். டாக்டர் சொன்னாங்க, ஆச்சரியமா இருக்கிறதே என்று சொல்லி கரும்பு துண்டை வாங்கிட்டு வர சொல்லி அதை நல்லா கட் பண்ணி இப்ப நீங்க இதை சவைச்சு தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா சவைச்சு மென்று கையில கொடுத்து ஆல் ரைட் என்று சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வாய்க்காக நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகல. நானே உன் பரிகாரி என்று சொன்னேன். என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து என்னை கிருபையா கிருபையா தொட்டு சுகமாக்கினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாக பேச முடிந்தது, நன்றாக ஆகாரம் கொள்ள முடிந்தது. ஆனால் என்னுடைய இடது கால் பாத பகுதி டாக்டர்ஸ் ஏம் பண்ணியது போல அது எலும்பு ஜாயிண்டே ஆகவே இல்லை. ஆகையினால டாக்டர் சொன்னாங்க, எல்லா கம்பி பிளேட் ராடெல்லாம் எடுத்துட்டு கடைசி முயற்சி மாவு கட்டு போட போறோம். இதுல அந்த எலும்பு ஜாயிண்ட் ஆயிட்டுன்னா ஓகே, இல்லாட்டா முட்டுக்கீழே காலை கட் பண்ணி எடுத்துருவோம் சொல்லிட்டாங்க. ஒரு சில நாளானது அந்த மாவு கட்டை ஓப்பன் பண்ணாங்க. என் காலை நான் அப்படி ஏறிட்டு பார்த்தேன். எல்லாருக்கும் கால் இப்படி ஒழுங்கா இருக்கும். என் கால் இப்படி வளைந்து போய் ஒரு கத்தரிக்காய் அழுகி போயிருந்தா எப்படியோ அப்படி செப்டிக் ஆகி போய் இருந்தது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல மயங்கி விழுந்தேன். அந்த காலை சுத்தம் கூட பண்ணாம பெரிய பெரிய பஞ்சா வைத்து ஒரு பெரிய பந்து போல கட்டி என்னை ஒரு படுக்கையில கிடத்தி வச்சாங்க. என்னுடைய அங்கிள் ஒருத்தர் என் தலைமாட்டில் நின்று அழுது கொண்டிருந்தாங்க. என்னுடைய தலையெழுத்து இவ்வளவுதான், நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையை, டாக்டர் என்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தா. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். டாக்டர், ஒரு 5 வருஷம் கழித்து என்னால் நடக்க முடியுமா என்று சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், உடைய கால் நல்லா செப்டிக் ஆயிட்டு 3 நாட்கள் கழித்து முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுக்க போறோம், உங்களுக்கு பிளாஸ்டிக் கால் வைக்க போறோம், நீங்க நல்லா நடக்கலாம் என்று சொல்லி சொன்னார். அழுது கொண்டே கேட்டேன், 10 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, என் காலால நான் நடக்க முடியுமா டாக்டர்? அவர் சொன்னார், இங்க ஒரு டாக்டர் வெளியில போயிருக்கிறார். அவர் இன்னைக்கு இங்க இருந்திருப்பார்னா இன்னைக்கு இப்பவுமே இந்த காலை கட் பண்ணி எடுத்திருப்போம். அவர் வர்றதுக்கு 3 நாள் ஆகும். ஆகினால் தான் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு ஆபரேஷன் என்று சொல்லி சொன்னார். என் அன்பு தேவப்பிள்ளையே, அவர் என்னை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி, கண்டிப்பா இந்த ஆபரேஷன் பண்ணி ஆக வேண்டும், உங்களுக்கு பிளாஸ்டிக் கால் தான் வைக்க வேண்டும், ஆகினால ஒரி பண்ணாதுங்கன்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து கடந்து போனா. என் உள்ளத்தில் எழுந்த ஒரே ஒரு எண்ணம், இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. ஒரு நொண்டியை போல வாழ்ந்து என்னத்திற்கு? எவ்வளவோ பணங்கள் செலவாயிற்று, நம்முடைய குடும்பத்துக்கு பாரமாய் இருக்கிறோமே, சாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. என்னுடைய பெரியப்பா மகா வேலூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராணிப்பேட்டை என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே. ஆகையினால் என்னுடைய சகோதரி அவங்க என்னை வந்து பார்த்துட்டு, ஐயோ கஷ்டப்படுறானே அல்றானேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு 3 நாள் கழிச்சு தான் ஆப்ரேஷன், சரி நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டு என்னை தூக்கி வைத்து அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டி கொண்டு போனாங்க. என் மனசுல இருந்த என்ன, இந்த ஆஸ்பத்திரியில் தற்கொலை பண்ண முடியாது, டாக்டர்ஸ் நர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க, என் அக்கா வீட்டுக்கு போறோம், அங்க செத்து ஒளிஞ்சிட வேண்டியதுதான் என்கிற எண்ணத்தில் கடந்து போனேன். என் சகோதரி வீடு வந்தது, என்னை செங்கு தூக்கிட்டு போய் அப்படியே ஒரு பெட்டில் கொண்டு போய் கிடத்தினாங்க. பிரியமானவர்களே, அப்போ தான் ஒரு நற்செய்தியை நான் கேள்விப்பட்டேன். தினகரன், பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் நற்செய்தி பெருவிழா வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட கல்லூரி வளாகத்தில்
நடைபெறுகிறது என்று சொல்லி அந்த செய்தியை நான் கேட்டேன். எனக்குள்ள இருந்த தற்கொலையின் எண்ணங்கள் ஒரு செகண்ட்ல என்னை விட்டு அப்படியே விலகி போய்விட்டது. ஏசு அழைக்கிறார் கூட்டத்தில் சென்னையில் வரிசையில் உட்கார்ந்து எண்ணற்ற அற்புதங்களை அதிசயங்களை நான் கண்ணார கண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இயேசு எனக்கு வாழ்வு கொடுப்பார். எங்க வீட்டில் உள்ளவங்கிட்ட சொன்ன, என்னை கூட்டிட்டு போங்க, அங்க இயேசு எனக்கு சுகம் தருவார். என் தலைக்கு மேலதான் காலை வச்சிருக்கணும், ரத்தம் சீல் நீர் வடிந்து கொண்டே இருக்கும், அழுகின கத்திரிக்காய் போல இருக்கிறது. 3 நாள் கழித்து காலை கட் பண்ணி எடுக்க போறாங்க. நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையில எங்க வீட்டில் உள்ளவங்களை கெஞ்சு கேட்டுக்கொண்டேன், என்ன அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஒரு மனிதனுக்கு கடைசி ஆசையை நிறைவேற்றுவது எப்படியோ அற்பமாய் நினைத்து ஏதோ சொல்றானேன்னு சொல்லிட்டு என் அன்போடு கூட கூட்டிக் கொண்டு போனாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பல கற்பனையோடு கூட கடந்து போனேன். காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அப்போ உயிரோடு கூட இருந்தார்கள். அவங்க தான் செய்தி கொடுக்கறதுக்கு வருவாங்க, அவங்க தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர் டைம்ல என்னை கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் போய் வைப்பாங்க. அந்த நேரத்தில் டிஜிஎஸ் தினகரன் அங்கிளே வந்து என்னை தொட்டு ஜெபிப்பாங்க. இயேசு எனக்கு சுகம் தருவார் என்ற பெரிய நம்பிக்கையில எதிர்பார்ப்புல நான் கடந்து போயிருந்தேன். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கூட்டம் நிரம்பி வழியுது. அந்த கிரவுண்டுக்குள்ள போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில என் கார் போய் நின்றது. கார் டிரைவரை எனக்கு துணைக்கு வச்சுட்டு என்னை கூட்டிட்டு போன என் சொந்த பந்தங்கள்லாம் அப்படியே இந்த கிரவுண்டுக்குள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு நான் பயங்கரம் அழுதேன். ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்தில் நீர் என்னை தொட்டு சுகமாக்கி விட்டால் நான் உமக்காகவே ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, எந்த உலக பிரகாரமான வேலையை நான் பார்க்க மாட்டேன்ப்பா, உம்முடைய பிள்ளையா நான் வாழ்வேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு உயிர் பிச்சை தாரும் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளைய போல தேம்பி 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 அழுதேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில காருக்குள்ள இதே போல சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி ஊக்கமாய் நான் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது சகோதரர் பால் தினகரன் செய்தியெல்லாம் முடித்துட்டு அவங்க ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிச்சாங்க. இப்போ காலுக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறேன். கால் என்கிற ஒரு வார்த்தையை தவிர்த்து எல்லா காரியங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஹாலே லூயா ஹாலே லூயான்னு சொல்லி உட்கார போறது போல சத்தத்தை உணர்ந்தேன். அப்பதான் ஊக்கமா ஜெபிச்சாப்பா, இப்ப இந்த கூட்டம் முடிய போகுது சுவாமி, இந்த கடைசி நேரத்துல என்ன கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரெட் கலர் விரித்த ஸ்டேஜ் ஒன்றை நான் கண்டேன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு வெள்ளை அங்கி அணிந்தார் போல ஒரு ஒளி, ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, அதிலே தன்னுடைய கரங்களை அப்படி நீட்டி கொண்டிருக்கிறார் போல ஒரு காட்சியை கண்டேன். இயேசு என்பதை அறிந்து கொண்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னப்பா, நீங்க வந்து என் காலெல்லாம் தொட வேண்டாம், என் காலெல்லாம் வந்து தொட வேண்டாம், ரத்தம் சீல் நீர் என்று இருக்கிறது, அதில் உங்களுடைய கைப்பட வேண்டாம், நீங்க நிற்கிற இடத்துல இருந்து என்னை ஒரே முறை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன். அன்பு சகோதரர் பால் தினகரன் சொன்னாங்க, இயங்காத கால் நரம்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுதே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி சொன்னாங்க. பிரத்யட்சமா இந்த சத்தத்தை கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில காருக்குள்ள இருந்து நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ரத்தம் சீல் நீர் என்று அழுகின கத்திரிக்காய் போல இருக்கிற அந்த இடது கால் பாத பகுதியில என்னுடைய வலது கரத்தை கொண்டு போய் வைக்கதாங்க செய்தேன். எல் ஷேப்ல ஒரு வெள்ளி கம்பி ஊடுருவி போனா எப்படியோ அப்படி கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி போனதை கண்ணார கண்டேன். அந்த சனப்பொழுதிலேயே ஒரு காத்திறங்கி போன பந்து மாதிரி என் கால் கட்டுகள் ஆயிட்டு, அந்த ஆக்சிடென்ட்ல நரம்போடு நரம்பா அப்படி கால் அப்படி இழுத்து தான் வச்சிருக்கோம். அந்த வல்லமை இறங்கின பின்பு என் கால் நல்லா நீட்டி பார்க்க முடிந்தது. அந்த கால் கட்டுகள் எல்லாமே காத்திறங்கி போன பந்து போல் ஆகிவிட்டது. இயேசுனை தொட்டு விட்டார் என்பதை அறிந்து கொண்டேன். இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார் அறிந்து கொண்டேன். ஆண்டவருக்கு நன்றி நன்றின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற கார்ல இருந்துகிட்டு என் காலை தரையில ஊனி வைத்து ஒரு கையை வச்சு அமைக்கி பார்த்தேன். 4 பேர் சேர்ந்தா கூட என் கால் இடது கால் தரையில படாது.
4 பேர் சேர்ந்து எனக்கு உதவி செய்தா கூட இந்த கால் கீழே இறங்கவே இறங்காது. 2 கையை வச்சு அமுத்தி பார்த்தேன், என்னால முடிந்தது. மரக்கட்ட மாதிரி மரத்து போய் இருந்தது. அந்த சீட்டை பிடிச்சு மெதுவா நின்று பார்த்தேன், என்னால் நிற்க முடிந்தது. என்னுடைய கரங்களை நான் விட்டு பார்த்தேன், நன்றாக நிற்கிறதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்தார். வேகமா அந்த சீட்டில் உட்கார்ந்துட்டு என்னுடைய காலின் கட்டுகளை அப்படியே அவிழ்த்து அந்த சீட்டில் போட்டுட்டு என் காலை அப்படி ஏறிட்டு பார்க்குறேன். என் அன்பு பிள்ளையே, கருப்படிச்சு போய் அடுக்கடுக்கா காய்ந்து போய் இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்தார். அந்த மீட்டிங் போகும்போது ஒரு 6:45 7 மணி, ரத்தம் சீல் நீரென்று வடிந்து கொண்டிருக்கிறது. ஒரு 9:30 மணி இருக்கும் அந்த கூட்டம் முடியும் போது. அப்படி ஒரு பிரெட் காஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கோங்க, அப்படி காய்ந்து போய் இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்தார். எல்லா துணியும் கலட்டி சீட்டில் போட்டு டோரை திறந்து கீழே இறங்கினேன். எனக்கு 2 ஊன்றுகோல் கொடுத்துருந்தாங்க, அதுதான் நிரந்தரம் சொல்லி அந்த 2 ஊன்றுகோலையும் அப்படியே என் தலைக்கு மேலே தூக்கிட்டு வேக வேகமா அந்த ஸ்டேஜில் ஏறி, இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தா, இனி எனக்கு இந்த ஊன்றுகோல் வேண்டாம் சொல்லி தூர தூக்கி போட்டுட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தொட்டு சுகமாக்கின அந்த காலை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். 2 துண்டாவே விழுந்து போன கால். இந்த காலில் ஒரு சின்ன கம்பியோ பிளேட்டோ ராடோ கிடையாது, ஒரு சின்ன கம்பி கூட கிடையாது, ஒரு சின்ன என் அன்பு தேவப்பிள்ளையே ஒரு குண்டூசி கூட கிடையாது. ஏசப்பாவுடைய வல்லமை தான் அந்த காலில் இருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நல்ல சைக்கிள் ஓட்டுவேன், நல்ல பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். ஏசப்பா கிருபையினால நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்தார், 2 பிள்ளைகளை தந்தார். கர்த்தருக்கு சித்தமான இடங்களுக்கு கர்த்தர் கிருபையா என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. உடைந்து போன இந்த ராபர்ட் ஜெபசிங் கர்த்தர் திரும்ப வணைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்குமே உபயோகம் இல்லாத என்ன இன்னைக்கு ஆண்டவர் 4 பேருக்கு ஆறுதலா இந்த ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துறார். 2 துண்டாவே விழுந்து போன காலுங்க. ஆண்டவருடைய வல்லமை தான் அந்த காலில் இருக்கிறது. இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. இன்று இரவு நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில உடைஞ்சு போய் வந்திருந்தாலும் சரி, ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும், அவரே உங்கள் அருகில் வருவார், அவரே உங்கள் அருகில் வருவா. இந்த சத்தத்தை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசுவே நீ மட்டும் கூப்பிடுங்க, அவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார். உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையை அவர் திரும்பவும் செப்பனிடுவார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கதறுவீங்களா? நம்முடைய வாழ்க்கை உடைவதற்கு முதல் காரணம் பாவம், 2வது காரணம் பொல்லாத பிசாசு, 3வது காரணம் என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே நம்முடைய சரீரத்தில் வருகிற ஒரு வியாதி, ஒரு நோய். இன்னைக்கு எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் உடைஞ்சு போய் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் உங்களை திரும்ப வணைந்து உங்களை வாழ வைப்பா. ஒரு வினாடி எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த பண்டிகை நாட்களில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். மகனே, மகளே, நீ உடைந்து போன வாழ்க்கை ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த ஏதோ ஒரு பாவம். இன்றைக்கு இந்த தாவீதை போல அவனுடைய கையில ஒரு ஈர பசையுடைய களிமண்ணாக ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில என் அன்பு தேவப்பிள்ளையே, ஏதோ ஒரு பாவத்தினால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த தோல்வி, உங்க வாழ்க்கையில இந்த உடைந்து போன நிலைமை, அது எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கத்தின் கர்த்தர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார், உங்கள் அருகில் வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். மகனே, மகளே, நீ உடைந்து போன நிலைமையில் இருக்கிறாயா? உன் பாவத்தை அறிக்கையிடு, இயேசுவின் இரத்தத்தில் கழுவுவதற்கு ஒப்புக்கொடு. இன்று இப்பொழுது கர்த்தர் வாழ்க்கையை திரும்ப வணைவார். எந்த இடத்துல நீ அவமானத்தையும் நிந்தையும் பெற்றாயோ அதே இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்.
கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. இயேசுவின் வல்லமை உங்களை தொடப்போகிறது. ஆண்டவர் நோக்கி கதறுங்க. இன்றைக்கு நீங்கள் உடைவதற்கு ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளையை பிசாசாய் கூட இருக்கலாம், பொல்லாத பிசாசாய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி கதறுங்கள். ஆண்டவரே, இந்த பொல்லாத பிசாசு ஒருவேளை எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு, ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு. அருமையான பக்தன் யோபு சொன்னது போல நீங்க சொல்லுங்க, அவர் என்னை கொண்டு போட்டா கூட அவர் பேர்லயே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் ஒருவேளை உங்களை சோதித்து பார்க்கலாம். இந்த உபத்திரவத்தின் பாதையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி, இந்த இழப்பின் மத்தியில எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி, இந்த பிரச்சனையின் நடுவுல எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எனக்கு நீங்க போதும் சொல்லுங்க, நீங்க போதும் சொல்லுங்க. ஒருவேளை இந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டு, ஒருவேளை பலவீனப்பட்டு நீங்க உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல இருக்கலாம். 38 வருஷமா வியாதி பலவீனத்துல இருந்த அந்த மனிதனை என் இயேசு தேடி போனா. அவன் கூப்பிடல, கர்த்தரே தேடி போனா. இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய வியாதி அவருக்கு தெரியும், உங்களுடைய உடைந்து போன நிலைமை அவருக்கு தெரியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்துல உங்களை தேடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். நீங்கள் இருக்கிற இடத்திற்கு உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் நன்மை செய்கிறவராக, குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி நேரத்துல உங்கள் அருகாமையிலே கடந்து வந்திருக்கிறார், உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வியாதி பலவீனத்துல இருந்து எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே, ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், தீராத வியாதியா இருந்தாலும், பரம்பரை வியாதியா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைகிறீர்கள், சுகம் அடைகிறீர்கள். Be healed right now. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் நோக்கி கதறுங்கள். உங்கள் வியாதி பலவீனத்துக்காக, விடுதலைக்காக நான் முதலாவது ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி கதறுங்கள், கதறுங்கள். என் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த நீர் கட்டிகளை அகன்று போகும்படிக்கு செய்யும் அப்பா, மறைந்து போகும்படிக்கு செய்யும் அப்பா. கர்த்தாவே, எனக்கு ஒரு குழந்தையை தாரும். வாயை திறந்து, வாயை திறந்து இன்றைக்கு ஒருவேளை என் அன்பு பிள்ளையே, என்ன ஒரு நன்மைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த நன்மை ஆண்டவருடைய கரத்துல கேளுங்கள். இந்த பைபிள் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவரை நோக்கி கதறுங்க, சந்தேகிக்காதருங்க, சந்தேகிக்காதருங்க. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கதறுங்க. அந்த வலி உள்ள இடத்துல, வியாதி உள்ள இடத்துல, ஆறாத புண்ணு மேல உங்களுடைய கரங்களை வைத்து இப்பொழுது ஜெபிங்க. Be healed right now. கர்த்தருடைய கரங்களை தொடுகிறதை காண்கிறேன். இயேசுவின் கரமே உங்களை தொடுகிறது. கல்வாரி சிலுவையில் உங்களுடைய நோய்களை சுமந்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து. ஜாதி மதம் பேதமின்றி நம்மை குணமாக்குகிற தெய்வம், சுகமாக்குகிற தெய்வம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். அவருடைய தழும்புள்ள கரமே உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது. Be healed. பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது உங்களுடைய சிரசின் மீது. கர்த்தருடைய கரம் அமருகிறது, கர்த்தருடைய கரம் அமருகிறது. Thank you Lord, thank you Lord. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. என்னென்ன காரியத்துல உடைந்து போய் இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார், கர்த்தர் வணைகிறார். உடைந்து போன மண் பாண்டத்தை திரும்ப
வணைகிற தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல என்ன சூழ்நிலையின் மத்தியில நீங்க உடைந்து போய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தொடுகிறார். அது பாவத்தின் மத்தியில இருக்கலாம், ஒருவேளை பிசாசினால இருக்கலாம், அல்லது நோயினால இருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உங்களை தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். Be healed, be healed. பொல்லாத வியாதி பலவீனங்கள் மறைகிறது, மறைகிறது. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவர் யாரை தொட்டாரோ அவர்களும் சொஸ்தமானார்கள். ஒன்று, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட வேண்டும், இல்லையே நீங்கள் அவரை தொட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கதறுங்க, கதறுங்க. இந்த வியாதிக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் வருகிறது, வருகிறது. பொல்லாத கட்டி, ஐயோ கேன்சர் கட்டியோ நீ பயந்துட்டு இருக்கிறீங்களா? இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. என்னென்ன காரியத்துல ஐயோ எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்றீங்களோ, இயேசப்பா நீ கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த சிலுவையில தான் இயேசப்பா நமக்காக அந்த நோயெல்லாம் சுமந்தா. அந்த சிலுவையில இருந்துதான் அந்த நோயிலிருந்து விடுதலை இறங்கி வருகிறது. அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. ஜாதி மதம் பேதமின்றி நீங்க யாராயிருந்தாலும் சரி, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஊழியக்காரை நான் உங்களை தொடரணும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், நான் தொடரணும் எதிர்பார்க்க வேண்டாம். என் அன்பு பிள்ளை, மண்ணான மனிதன் நான், மண்ணான மனிதன் நான். இயேசுவே உங்களை தொட விரும்புகிறார், இயேசுவே தொட விரும்புகிறார். Be healed right now, be healed right now. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இன்றைக்கு அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உடைவதற்கு காரணம் உன்னுடைய பாவம் என்று நீ உணர்வாயானால் அந்த பாவத்தை அறிக்கையிடு, அந்த பாவத்தை அறிக்கையிடு. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லு, இனி இந்த தவறான வாழ்க்கை வாழ மாட்டேன், இந்த துன்மார்க்க வாழ்க்கை வாழ மாட்டேன், இந்த சிகரெட்டை புகைக்க மாட்டேன், இந்த மதுபானத்தை அருந்த மாட்டேன், இந்த விபச்சார பாவத்தை செய்ய மாட்டேன், ஐயோ இந்த லஞ்சம் வாங்குகிற பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த திருடுற பாவத்தை செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற பாவத்தை அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. உம்முடைய பிள்ளையா நான் வாழ்வேன் ஏசப்பா, என்ன திரும்ப வணங்க ஏசப்பா. எல்லாம் இழந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில இனி நான் வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இழந்து போயிட்டேன். நிந்தை, அவமானம், கேவலம். ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிக்க முடியுமானால் என்ன இந்த ராத்திரியில் ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா, எனக்கு உயர்வு தாங்கப்பா. இழந்து போன மேன்மை எனக்கு தாங்கப்பா. நான் இழந்து போன ரட்சிப்பை, இழந்து போன கிருபையை, இழந்து போன வரத்தை வாயை திறந்து கேளுங்க. இப்போ கர்த்தர் கொடுக்கிறார். ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள்றீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஓ கர்த்தருடைய மகிமை உங்களை தொடுகிறதை காண்கிறேன், காண்கிறேன். ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஓ அதை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கத்தின் கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க, அவருடைய பிள்ளையாக்கப்படுறீங்க. இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு சுகம், இப்பொழுதே ஒரு நன்மை. இழந்து போனதை 2 மடங்கு என் தெய்வம் கொடுக்கிறார், கொடுக்கிறார். ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறேன் ஐயா, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தான் பேசினார், என் குடும்பத்துக்கு தான் பேசினார் என்று ஒருவேளை சொல்லுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளை தொடுவீராக, அவர்கள் மீது உம்முடைய கரங்களை வைப்பீராக. ஒரு விடுதலை இறங்கி வருவதாக. பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு உன்னுடைய கரத்தை எடு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். வியாதியில இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசாசின் பிடியில இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து என் பிள்ளைகளை நீங்க மீட்கிறதற்காக தோத்திரம்ப்பா, நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக தோத்திரம்ப்பா. திரும்ப வணைகிற ஒரு குயவனாக அப்பா எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒரு ஈர பசை உள்ள களிமண்ணா எங்க வாழ்க்கையே நாங்க உங்ககிட்ட
எங்களை கொடுக்கிறோம்ப்பா, எங்க குடும்ப காரியத்தை கொடுக்கிறோம், எங்க காரியங்களை உமக்கு தெரியப்படுத்துறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை வணைந்து வாழ வைங்க ஆண்டவரே. எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இழந்து போன எல்லாத்தையும் யோபு பக்தன் 2 மடங்கு திரும்ப பெற்றுக் கொண்டானே. பிசாசு சின்ன பின்னமாய் உடைத்தாலும் கர்த்தர் திரும்ப வணைந்து வாழ வைத்தீரே, அந்த வாழ்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்கு நன்றி செலுத்துறப்பா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைங்க ஒருத்தர் கூட வெறுமையாய் போக கூடாது. இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் தொடர்ந்து பேசுங்க. குறிப்பாக ஆண்டவரே நாளைய தினத்துல பண்டிகை ஆராதனைக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அதுலயும் உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அடிமைக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர், அதற்காக தோத்திரம். அதில் நம்முடைய வார்த்தையை தெளிவாய் பேச கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், பண்டிகை ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யுங்க. இயற்கையெல்லாம் எங்களுக்கு சாதகமாக்கி தாங்க. இந்த நாளிலேயும் கூட அருமையான போதகருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற செயலர், பொருளாளர், கமிட்டி மெம்பர்ஸ், விசுவாச பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த 2வது நாள் கூட்டத்திலையும் தலைமை வகித்து ஆண்டவரே அருமையான மேஜர் ஐயாவுக்காக ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நல்ல இசைகளை மீட்டு பாடல் பாடி கர்த்தரை ஆராதனைக்குள்ளாக வழி நடத்தின அருமையான குழுவினருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து சவுண்ட் சர்வீஸ்க்காக ஜெபிக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற கோயில் பிள்ளை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒளிபெருக்கியின் மூலமாக, ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நன்மையினால் திருப்திப்படுத்தும். திரும்ப வணைந்து பிள்ளைகளை வாழ வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.